ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். பப்பாளி சாப்பிட்றத யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி அப்படிங்கிறது ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோக்கியமான சீரான டயட்டோட ஒரு பகுதியாக பப்பாளியை சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் இது எல்லாருக்கும் ஏற்றதல்ல அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். எல்லா சீசன்லேயும் நமக்கு எளிதாக கிடைக்கிற ஒரு பழம்னா பப்பாளியை சொல்லலாம். இதில் டயட்ரி ஃபைபர் சத்து, அத்தியாவசிய விட்டமின்ஸ், மினரல்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு இதய நோய், நீரிழிவு நோய், கேன்சர் ஏற்படுற அபாயம் கூட குறைவு. பப்பாளி பழம் அப்படிங்கிறது உடல் எடையோட மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்குது. எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் பப்பாளி பழம் சிலர் சாப்பிடவே கூடாது. அவங்க யார் யாருன்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சிலர் பப்பாளி பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்திடும். ஃபர்ஸ்ட் ஒன், கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமான டயட்டை பின்பற்றணும். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் பப்பாளியை சாப்பிடவே கூடாது. ஏன்னா இந்த பழத்தில் லேட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கலவை இருக்குது. இது கருப்பையில் சுருக்கங்களை ஏற்படுத்தி கருக்கலைப்பு அப்படி இல்லைன்னா முன்கூட்டியே பிரசவத்துக்கு வழிவகுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பேன் அப்படிங்கிற நொதி கருக்கலைவிற்கு காரணமாயிரும். செகண்ட் ஒன், சீரற்ற இதய துடிப்பு கொண்டவங்க தான். பப்பாளி இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இருந்தாலும் கூட சீரற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் அந்த அளவுக்கு நல்லதில்லை. இதில் சயனோஜெனிக் கிளைகோசைட் அப்படிங்கிற அமினோ ஆசிட் மிதமான அளவில் இருக்குது. இது செரிமான அமைப்பில் ஹைட்ரஜன் சயனைடை உருவாக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவில் பப்பாளியை எடுத்துக்கிறதுனால எந்த தீங்கும் வராது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ஒழுங்கற்ற இதய துடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை மேலும் அதிகமாயிரும். ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பப்பாளி பழத்தால் இதே மாதிரியான எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். தேர்ட் ஒன், லேட்டெக்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்றத அறவே தவிர்க்கணும். ஏன்னா இந்த பழத்தில் இருக்கக்கூடிய கைட்டினேசஸ் அப்படிங்கிற நொதிகள் லேட்டெக்ஸ் புரதங்களோட கிராஸ் ரியாக்ட் புரிஞ்சு பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். தும்மல், இருமல், சுவாசிக்கிறதுல சிரமம், கண்ணில் நீர் வடிதல் இது மாதிரியான அறிகுறிகளை கூட ஏற்படுத்திடலாம். ஃபோர்த் ஒன், சிறுநீரக கற்கள். வலுவான ஆன்டி ஆக்சிடென்ட்டான விட்டமின் சி இந்த பப்பாளி பழத்தில் அதிகமாக இருக்குது. அதனால சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஊட்டச்சத்தை அதிகமாக சாப்பிட்றது நிலைமையை மேலும் மோசமாக்கிடலாம். விட்டமின் சி அதிகமாக சாப்பிட்றப்ப சிறுநீரக கற்கள் உருவாகிற அபாயமும் அதிகரிக்குது. ஃபிஃப்த்து ஒன், இரத்த சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறவங்க நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பப்பாளி ஒரு சிறந்த வழி தான். இருந்தாலும் கூட குறைந்த இரத்த சர்க்கரை அளவு அதாவது ஹைப்போகிளைசெமியா இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்றது அவ்வளவு நல்லதில்லை. இந்த பப்பாளி பழத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கக்கூடிய இயற்கை பண்புகள் இருக்குது. அதனால ஏற்கனவே ஹைப்போகிளைசீமியா நிலை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டா அவங்களோட இரத்த சர்க்கரை அளவானது ஆபத்தான அளவுக்கு குறைஞ்சிரும். இந்த வீடியோவில் பப்பாளி பழத்தை யாரெல்லாம் அறவே தொடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.